இயேசுவில் பிரியமானவர்களே, சாமுவேல் முதல் புத்தகம் அதிகாரம் 18 இறை சொற்றொடர்கள் 6 முதல் 9 மற்றும் அதிகாரம் 19 இறை சொற்றொடர்கள் 1 முதல் 7 வரையுள்ள இறை வார்த்தைகளை சிந்திக்க அழைக்கிறேன். வாருங்கள், நம் சிந்தனையை விரிவாக்கி இறை அருளோடும் அன்போடும் நம் வாழ்வை சீர்தூக்கி பார்த்து பயணத்தை தொடருவோம். அன்பானவர்களே, வாழ்க்கை என்பது ஒரு தேடல். மனிதனின் மனம் எப்போதும் எதையாவது தேடிக்கொண்டேதான் இருக்கும். உண்மையான தேடல்தான் உண்மையான ஆசீர்வாதத்தை நமக்கு பரிசளிக்கிறது. ஆம், அன்பு, அறிவு, அழகு, அருள், அமைதி, பணம், பதவி, உடல் நலம், மனநலம் என்று ஏதோ ஒன்றை நாம் நாள்தோறும் தேடிக்கொண்டிருக்கிறோம். இன்றைய நற்செய்தியில் மார்க்கு அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 7 முதல் 12 வரையுள்ளவற்றில் பெருந்திரளான மக்கள் கூட்டம் எருசலேம் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் இருந்து இயேசுவை தேடி வந்தனர். இயேசுவின் அன்பு செயல்கள் மக்களை ஈர்த்ததால் தானே தேடி வந்தனர். அவரது அரும்பெரும் செயல்களை கண்டதாலும் கேட்டதாலும் தானே தேடி வந்தனர். இயேசுவின் அமுத மொழிகள் அனைவரையும் ஈர்த்தன. இயேசுவின் வார்த்தைகளில் வல்லமை இருந்தது. ஆம் பிரியமானவர்களே, யோவான் 6:68 குறிப்பிட்டுள்ளபடி நிலைவாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் நம் அன்பு தந்தை கருணையின் வள்ளல் தேடி நாடி வந்தோரை தேற்றி காத்திடும் இறைமகன் இயேசு கிறிஸ்துவிடம் தானே உள்ளன. அன்று இயேசுவின் சொல்லும் செயலும் மக்களை ஈர்த்தன. இன்று நம் சொல்லும் செயலும் மக்களை நம்முடன் உறைபவர்களை ஈர்க்கின்றதா? சிந்திப்போம். பிரியமானவர்களே, உண்மையான தேடலுக்கு நம்பிக்கை என்பது ஆணிவேராக இருக்கின்றது. ஆம், நமது வாழ்க்கை ஒரு தேடல் மட்டுமல்ல, அது ஒரு நீண்ட பயணம். இந்த பயணத்திலே பலவிதமான தடைகள், பிரச்சனைகள். ஆனால் நாம் இறுதி வரை நம்பிக்கையில் வேரூன்றி நின்று போராடித்தான் நமது வாழ்வில் இறையாசிரை பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்பிக்கையின் மூலமாகவே நாம் கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆக முடியும். நாம் அவருக்கு ஏற்புடையவர் ஆக வேண்டும் என்றால் நாம் முழுமையாக தேட வேண்டும். அந்த தேடலில் தான் ஆசீர்வாதம் நிறைந்திருக்கிறது. இறைவனின் ஆசீர் நமக்கு தேவை என்றால் அவரில் முழுமையாக பற்று கொண்டு தேட வேண்டும். பெருந்திரளான மக்கள் இயேசு செய்தவற்றை எல்லாம் கேள்வியுற்று அவரிடம் வந்ததால் பலர் குணம் அடைந்து அவர் ஆசீரை பெற்று சென்றனர். நமது வாழ்விலும் அன்பு செயல்களால், இனிய சொற்களால் பலரை வளப்படுத்துவோம். மனமுடைந்து ஆறுதல் தேடி வருவோரை ஆற்றுப்படுத்துவோம். உதவி கேட்டு வருவோர்க்கு முகமலர்ச்சியுடன் உதவி செய்வோம். தவறை உணர்ந்து வருத்தப்பட்டு மன்னிப்பு வேண்டி வருவோருக்கு மன்னிப்பை ஈந்து மனகாயங்களுக்கு மருந்தாவோம். கடவுளின் அன்பு அனைவரையும் ஈர்த்து விண்ணையும் மண்ணையும் இணைத்தது போல ஒருவரை ஒருவர் ஏற்று வாழ்வதன் மூலம் இறை தேடலில் வெற்றி பெற முயற்சிப்போம். அப்பொழுதுதான் நம் உடலும் உள்ளமும் நலம் பெறும், வாழ்வும் சிறக்கும்.